வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சீன ஜனாதிபதி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரவுக்கு அங்கு பிரமாண்டமான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. சீன நேரப்படி நேற்று காலை 10:25 மணியளவில் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதி அனுரவுக்கு அங்கு இராணுவ மரியாதையுடன் வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. சீனாவின் பிரதிவெளி விவகார அமைச்சர் சென் சியோடோங் விமான நிலையத்துக்கு சென்று ஜனாதிபதி அனுரவை வரவேற்றார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல கள பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர், நாட்டில் உள்ள எந்த ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்றொருவரும் இல்லை. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றுள்ளவர்கள் குறித்து எம்மால் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ள நீதி அமைச்சர், ஏனென்றால் நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழர் தாயகத்தில் பரவலாக கையெழுத்து போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இலங்கை சிறைகளில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று நீதி அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்கு தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை நிலைமைகளின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்றால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு ஜனாதிபதியால் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் கூட இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர விமர்சித்துள்ளார். ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடவோ அல்லது ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடவோ எந்த ஒரு அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் அதிகாரம் இல்லை. அதேபோன்று வெளிநாட்டு தூதுவர்கள் அல்லது வெளிநாட்டு அதிகாரிகளால் விடுக்கப்படும் ராப்போசன நிகழ்வு மற்றும் விழாக்களுக்கான அழைப்புகளை அமைச்சர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்கள் அமைச்சர்களை சந்திப்பதாக இருந்தால் அதற்கு வெளிவிவகார அமைச்சருக்கு அறிவித்து நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் கூட இல்லை என்று விமர்சித்துள்ளார் தயாசிறி ஜெயசேகர. பதிவு செய்யப்படாத போலியான 6000 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர்க்களங்களுக்கு இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக பலர் கடத்தப்பட்டுள்ளனர். இதை அடுத்து நாட்டில் இயங்கி வரும் போலியானதும் சட்டவிரோதமானதுமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரகங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இதுவரை 6000 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும் முறைகேடுகளில் ஈடுபடும் முகவர்களின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தினமும் 2500 கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போது நாளொன்றுக்கு 1100 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ள அமைச்சர், கடவுச்சீட்டுகளை புதுப்பிப்பதற்காகவோ அல்லது புதிதாக பெறுவதற்கோ இணைய வழியின் மூலமாக நேர ஒதுக்கீட்டை செய்வதற்கு வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் குழு ஒன்றால் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், அந்த வகையில் கடவுச்சீட்டுகளை விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். அவசரமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு பிரத்யேக முறைமையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அவசர தேவையுடையவர்களின் நியாயமான காரணங்கள் ஆராயப்பட்டு
கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.